அவர்கள் எங்கே செல்கிறார்கள், அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேர் ஆர் தே கோயிங், வேர் ஆர் தே கோயிங். ஸோ வேர் ஆர் தே கோயிங் அப்படின்னா அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க. ஓகேவா. ஸோ கோயிங் அப்படின்னா போகிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இவன் தான் என்னை ஏமாற்றினான், என்னை ஏமாத்தினான்னு சொன்னால அது இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He is the one who cheated me. He is the one who cheated me. He is the one அப்படின்னா இவன் தான். யாரு, who cheated me, என்னை ஏமாத்தினது. He is the one who cheated me. ஓகேவா. ஸோ cheated அப்படின்னா ஏமாத்தினா, முன்னாடி நடந்தது பாஸ்ட் டென்ஸ், அதனால cheated யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கார் உன்னுடையதா, இந்த கார் உன்னோடதா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இஸ் திஸ் கார் யோர்ஸ், இஸ் திஸ் கார் யோர்ஸ். இஸ் திஸ் கார், இந்த காரு, யோர்ஸ் அப்படின்னா ஒன்னுடையதா, இந்த கார் ஒன்று தான். இஸ் திஸ் கார் யோர்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அவளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான், அவனுக்கு அவளை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He wants to see her. He wants to see her அப்படின்னா அவன் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு he wants to see her. இதுவே அவன் முன்னாடி பார்க்கணும்னு நினைச்சான், முன்னாடி அவளை பார்க்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லணும்னா he wanted to see her. He wanted to see her. Wanted அப்படின்னா முன்னாடி விரும்பினான், அதனால he wanted to see her. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இதை பற்றி இன்னும் சில தகவல்கள் வேணும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். ஐ நீட் அப்படின்னா எனக்கு வேணும், என்னது, மோர் டீட்டெயில்ஸ், இன்னும் தகவல்கள், அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஓகேவா. ஸோ ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட், அதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் வேணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் வீட்டிற்குள் நுழைகிறேன், நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். ஐ எம் ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்குனால ஜஸ்ட், ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் அப்படின்னா நுழையிறது. ஓகேவா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ், நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு கொஞ்சம் கேக் எடுத்து வருகிறேன், நான் உனக்கு கொஞ்சம் கேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். ஐல் கெட் யூ அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வரேன், நான் வாங்கிட்டு வரேன், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கிறது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ சாப்பாடு நம்ம சர்வ் பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஹவ்ஸ் த ஃபுட். ஹவ் இஸ் த ஃபுட். ஹவுனா எப்படி, ஹவ் இஸ் அப்படின்னா எப்படி இருக்குது, எனது சாப்பாடு. ஸோ த ஃபுட், ஹவ் இஸ் த ஃபுட், சாப்பாடு எப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 4 மணிக்கு அங்கே இருப்பேன், கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லுனா நான் 4 மணிக்கு நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I'll be there at 4 o'clock. I'll be there at 4 o'clock. I'll be there அப்படின்னா நாங்கள் இருப்பேன். ஸோ ஃப்யூச்சர், இனிமேல் இதுக்கப்புறம் நடக்க போகுது, நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ I'll be there, நான் அங்கே இருப்பேன். எப்போ, 4 மணிக்கு, at 4 o'clock. ஸோ டைமுக்கு முன்னாடி at தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ I'll be there at 4 o'clock. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் 10 நிமிடத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும், நம்ம 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். We must finish the work in 10 minutes. We must finish the work in 10 minutes. We must finish அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முடிக்கணும், என்னது, the work, வேலையை. We must finish the work in 10 minutes அப்படின்னா 10 நிமிஷத்தில். ஓகேவா. ஸோ we must finish the work in 10 minutes. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முன்பு மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, முன்னாடி மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. There will be no issues like before. There will be no issues like before. There will be no issues அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. லைக் பிஃபோர் அப்படின்னா முன்னாடி மாதிரி. ஓகேவா. ஸோ லைக்னா மாதிரி, பிஃபோர்னா முன்பு, முன்பு மாதிரி. There will be no issues like before. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக அவனாக தான் இருக்க வேண்டும், இதை செஞ்சது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள்.
இட் மஸ்ட் பி ஹிம். இட் மஸ்ட் பி ஹிம். இட் மஸ்ட் அப்படின்னா மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக. ஸோ இட் மஸ்ட் பி ஹிம் அப்படின்னா இது அவனாதான். ஹிம்னா அவன், இது அவனாதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இட் மஸ்ட் பி ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த நேரம் அவன் ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருந்தான். நான் பேசுகிறப்ப அவன் கவனிக்கல, அந்த நேரம் அவன் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He was playing games on that time. He was playing games on that time. He was playing games அப்படின்னா அவன் கேம் விளையாடிட்டு இருந்தான். On that time அப்படின்னா அந்த நேரம், அந்த டைம் அவன் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ், அவன் இப்போ கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா he is playing games. ஓகேவா? அப்படி சொல்லணும். ஸோ அப்போ விளையாடிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு he was playing games. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் அவனுடன் இன்னொருவரும் இருந்தார். நான் வீட்டுக்கு போகிறப்ப அவன் கூட இன்னொருத்தரும் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There was one more person in the house with him. There was one more person in the house with him. ஸோ there was one more person அப்படின்னா இன்னொருத்தரும் இருந்தாங்க எங்கள் வீட்டில். இந்த ஹவுஸ் வீட்டில் இன்னொருத்தரும் இருந்தாங்க. வித் him அப்படின்னா அவனோட வீட்டில் இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. There was one more person in the house with him. ஸோ அவனோட வீட்டில் இன்னொருத்தனும் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ சாப்பாடு எப்படி இருந்தது? ஸோ நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்று நாம் சந்திக்கலாம், நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நார்மலாக எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் மீட் டுடே. லெட்ஸ் மீட் டுடே. ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் கேட்ச் அப் டுடே. லெட்ஸ் கேட்ச் அப் டுடே. ஸோ லெட்ஸ் மீட் டுடே அப்படின்னா நார்மல் இங்கிலீஷ். லெட்ஸ் கேட்ச் அப் டுடே அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா சென்டென்ஸ்க்கும் 2 டைப்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு மிகுந்த பசியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நார்மலாக எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வெரி ஹங்க்ரி. ஐ எம் வெரி ஹங்க்ரி. இதுவே அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லணும். ஸ்டார்விங் அப்படின்னாலும் ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஸ்டார்விங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதுவே அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஓவர் த மூன். ஐ எம் ஓவர் த மூன். ஐ எம் ஓவர் த மூன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஓவர் த மூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன். நான் ரொம்ப வேலையாக இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் வெரி பிஸி. ஐ எம் வெரி பிஸி. ஸோ அதை அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஸ்வாம்ப்ட். ஐ எம் ஸ்வாம்ப்ட். ஸ்வாம்ப்ட் அப்படின்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்வாம்ப்ட். ஓகேவா? ஸோ ஐ எம் வெரி பிஸி. ஐ எம் ஸ்வாம்ப்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் வெரி டயர்ட். ஐ எம் வெரி டயர்ட். இன் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் we can say ஐ எம் எக்ஸாஸ்டட். ஐ எம் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் தூங்கிவிட்டேன். நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபெல் அஸ்லீப். ஐ ஃபெல் அஸ்லீப். ஐ ஃபெல் அஸ்லீப் அப்படின்னா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா ஐ நாடட் ஆஃப். ஐ நாடட் ஆஃப். நாடட் ஆஃப் அப்படின்னா நான் தூங்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்கிறதுக்கு ஐ நாடட் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் ரொம்ப குளிராக இருக்கிறது. ஸோ வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நார்மலாக எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைடு. இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைடு. ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைடு. இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ யாரோ ஏதோ காம்படிஷனுக்கோ இல்லை ஏதோ எக்ஸாமுக்கோ போகிறாங்கன்னா நம்ம வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? குட் லக். குட் லக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா பிரேக் அ லெக். பிரேக் அ லெக். பிரேக் அ லெக் அப்படின்னா குட் லக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ குட் லக், பிரேக் அ லெக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் வேஸ்டிங் டைம். ஸ்டாப் வேஸ்டிங்
டைம். ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் ஃபேஃபிங் அரவுண்ட். ஸ்டாப் ஃபேஃபிங் அரவுண்ட். ஸோ ஃபேஃபிங் அரவுண்ட் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ணாமல் சுற்றி விளைக்காமல் விஷயத்துக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஸ்டாப் ஃபேஃபிங் அரவுண்ட். ஓகேவா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் ஸோ லக்கி, யூ ஆர் ஸோ லக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் ஸோ ஜாமி, யூ ஆர் ஸோ ஜாமி. ஜாமி அப்படின்னா நீ வந்து ரொம்ப லக்கி அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ஸோ ஜாமி அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா இதை ரகசியமாக வைத்துக்கொள், இதை ரகசியமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? கீப் இட் அ சீக்ரெட், கீப் இட் அ சீக்ரெட். ஸோ சீக்ரெட் அப்படின்னா கீப் இட் அ சீக்ரெட் அப்படின்னா ரகசியமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா கீப் இட் அண்டர் ராப்ஸ், கீப் இட் அண்டர் ராப்ஸ். ஸோ கீப் இட் அண்டர் ராப்ஸ் அப்படின்னா இது ரகசியமாக வச்சுக்க, யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தனியாக விடு, என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? அதை நார்மலாக லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லுவோம். லீவ் மீ அலோன் அப்படின்னா என்னை தனியாக விடு அப்படின்னு. ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா கிவ் மீ எ பிரேக், கிவ் மீ எ பிரேக் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தனியாக விடு அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ எ பிரேக் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்க அப்படி எடுத்தோடனே பார்த்தோன்னே என்ன கேட்போம்? எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்போம்? ஹவ் ஆர் யூ. ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்க அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்போம். ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்கணும் அப்படின்னா ஹவுஸ் இட் கோயிங், ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குறது. ஓகேவா. ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா நார்மல், ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அவ்வளவு கடினம் அல்ல, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் அப்படின்னு இது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னா இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சோர்வாக இருக்க சேம் தான், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ எம் வெரி டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் வார்ன் அவுட், ஐ எம் வார்ன் அவுட், ஐ எம் வார்ன் அவுட் அப்படின்னா நான் டயர்டாக இருக்குது, எனக்கு களைப்பாக இருக்குது, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் வார்ன் அவுட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா ஐ எம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி, ஐ எம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னா நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் ஃபிட் அஸ் அ ஃபிடில், ஐ எம் ஃபிட் அஸ் அ ஃபிடில். ஸோ ஐ எம் ஃபிட் அஸ் அ ஃபிடில் அப்படின்னா நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஃபிட் அஸ் அ ஃபிடில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா ஐ எம் அ பிட் பிஸி, ஐ எம் அ பிட் பிஸி அப்படின்னா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அ பிட் டைட் அப், ஐ எம் அ பிட் டைட் அப். ஸோ டைட் அப் அப்படின்னா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ஐ எம் அ பிட் டைட் அப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ லூஸா. ஸோ அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீ லூஸா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம நார்மலாக எப்படி கேட்போம்? ஆர் யூ மேட், ஆர் யூ மேட் அப்படின்னா நீ லூஸா. ஸோ இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்கணும் அப்படின்னா ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட், ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா நீ என்ன லூஸா அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் யூ அ லாட், ஐ லைக் யூ அ லாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ எம் ஸோ இன்டு யூ, ஐ எம் ஸோ இன்டு யூ அப்படின்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ எம் ஸோ இன்டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி விஷ் பண்ணலான்னு அது நிறைய விதமாக நம்ம விஷ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்ம நிறைய பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு நிறைய சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. என்னை எங்கே அழைத்து செல்கிறாய், என்னை எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் யூ டேக்கிங் மீ, வேர் ஆர் யூ டேக்கிங் மீ, வேர் ஆர் யூ டேக்கிங் மீ அப்படின்னா என்னை எங்கே அழைச்சிட்டு போகிற. ஓகேவா. அவன் நிதானமாக இல்லை, அவன் நிதானமாகவே இல்லை, என்னான்னு தெரியல, அவன் ஒரு மாதிரி இருக்கான், அவன் நிதானமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹீ இஸ் நாட் கான்ஷியஸ், ஹீ இஸ் நாட் கான்ஷியஸ். கான்ஷியஸ் அப்படின்னா நிதானமாக இருக்கிறது. ஸோ ஹீ இஸ் நாட் கான்ஷியஸ் அப்படின்னா அவன் நிதானமாக இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீத பணம் எங்கே, மிச்ச பணம் எங்கே, இவ்வளோ தான் பணம் இருக்குது, மிச்ச பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த மணி, வேர் இஸ் த
ரெஸ்ட் ஆஃப் த மணி. ரெஸ்ட் ஆஃப் த மணி அப்படின்னா மிச்ச பணம். ஸோ மிச்சம் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த மணி அப்படின்னா மீத பணம். வேர் இஸ் த அப்படின்னா வேர் இஸ் அப்படின்னா எங்கே இருக்குது, மிச்ச பணம் எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த மணி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் என்னிடம் இருக்கிறது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதான், இதுக்கப்புறம் வேறு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் அப்படின்னா இதுதான் என்கிட்ட இருக்குது, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடு முழுவதும் தேடு. ஸோ இப்போ ஏதோ ஒன்று காணும், வீடு ஃபுல்லாக தேடு, இங்கே தான் இருக்கும், வீடு ஃபுல்லாக நல்லா தேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். சர்ச் த ஹோல் ஹவுஸ். சர்ச் த ஹோல் ஹவுஸ். ஹோல் அப்படின்னா ஃபுல்லாக முழுக்க. ஓகேவா? சர்ச் அப்படின்னா தேடு. ஸோ சர்ச் த ஹோல் ஹவுஸ். ஹவுஸ்னால் வீடு, வீடு ஃபுல்லாக தேடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா. நான் உன்னை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஷுட் ஐ சேவ் யூ. ஷுட் ஐ சேவ் யூ. நான் உன்னை காப்பாற்றணுமா. ஷுட் ஐ சேவ் யூ. சேவ் அப்படின்னா காப்பாற்றுறது. ஸோ ஷுட் ஐ அப்படின்னா நான் பண்ணணுமா. ஷுட் ஐ சேவ் யூ. நான் உன்னை காப்பாற்றணுமா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை இதை செய்ய சொன்னேன். நான் அவன்கிட்ட இதை செய்ய சொன்னேன், இன்னும் அவன் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have asked him to do this. I have asked him to do this. I have asked him அப்படின்னா நான் அவன்கிட்ட சொன்னேன், செய்ய சொன்னேன் அப்படிங்க, இதை செய்ய சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு to do this. நான் அவன்கிட்ட இதை செய்ய சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு I have asked him to do this. நான் அவன்கிட்ட இதை செய்ய சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவளை எதுவும் செய்யாதே. அவளை எதுவும் பண்ணாத, அவளை அடிக்காத, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஹார்ம் ஹர். டோன்ட் ஹார்ம் ஹர். ஹார்ம் அப்படின்னா ஏதோ அவள் தீங்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவள் கெட்டது பண்ணுறது அது மாதிரி. ஸோ டோன்ட் ஹார்ம் ஹர் அப்படின்னா அவளுக்கு எதுவும் பண்ணாத, அவளுக்கு எதுவும் கெடுதல் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஹார்ம் ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை போக விடு. அவளை போவிடு, அவளை எதுவும் பண்ணாத, அவளை போவிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லெட் கோ ஆஃப் ஹர். லெட் கோ ஆஃப் ஹர். லெட் கோ ஆஃப் ஹர் அப்படின்னா அவளை போக விடு. ஓகேவா? ஆர் வி கேன் சே லெட் ஹர் கோ. லெட் ஹர் கோ அப்படின்னாலும் அவளை போவிடு அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உன்னிடம் சொன்னேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஐ ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே. ஸோ ஐனா நான், ஆல்ரெடினா ஏற்கனவே, டோல்ட் யூ அப்படின்னா உங்ககிட்ட சொன்னேன். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் இதை சரியான நேரத்திற்கு செய்தோம். நாங்கள் இதை கரெக்டான டைமுக்கு பண்ணணும், இல்லைனா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We did this at the right time. We did this at the right time. We did this அப்படின்னா நாங்கள் இதை பண்ணணும் எப்போது, கரெக்டான டைமுக்கு. at the right time. We did this at the right time. நாங்கள் இதை கரெக்டான டைமுக்கு பண்ணணும். ஓகேவா? நீ ஏன் அப்படி நினைக்கிறாய். நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why do you feel so? Why do you feel so? Why do you feel so? நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு why do you feel so. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை மறுபடியும் இங்கு வர வைக்காதே. எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு மறுபடியும் என்னை வர வைக்காத, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் மேக் மீ கம் ஹியர் அகெயின். டோன்ட் மேக் மீ கம் ஹியர் அகெயின். டோன்ட் மேக் மீ அப்படின்னா என்ன பண்ண விடாத. எதுக்கு? கம் ஹியர் அகெயின், இங்கே மறுபடியும் வரத்துக்கு என்ன வர வைக்காத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மேக் மீ கம் ஹியர் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் தே நவ். வேர் ஆர் தே நவ். வேர் ஆர் தே நவ் அப்படின்னா அவங்க இப்போ எங்கே இருக்காங்க. எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவை. எங்களுக்கு உன்னோட உதவி வேணும், எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். we need your help. we need your help. we need அப்படின்னா எங்களுக்கு வேணும். என்னது? your help, உன்னோட உதவி. we need your help. எங்களுக்கு உன்னோட உதவி வேணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எப்படி தெரியும். இப்போ ஏதோ ஒன்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். how do I know. how do I
நோ. ஹவு டு ஐ நோ அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவு டு ஐ நோ அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் தான் அதை கேட்க வேண்டும். நான் தான் அதை கேட்கணும். நீ கேட்குற, நான் தான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஷுட் பி த ஒன் டு ஆஸ்க் தட். ஐ ஷுட் பி த ஒன் டு ஆஸ்க் தட். ஐ ஷுட் பி த ஒன் அப்படின்னா நான் தான் அதை பண்ணணும். என்னது? டு ஆஸ்க் தட், அதை கேட்கணும். ஐ ஷுட் பி த ஒன் டு ஆஸ்க் தட், அதை கேட்க வேண்டியது நான் தான் அதை கேட்கணும் அப்படின்னு போகும் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஷுட் பி த ஒன் டு ஆஸ்க் தட். ஓகேவா? ஸோ தட் அவனை நன்றாக தூங்க சொல்லு. அவனை நல்லா தூங்க சொல்லு. அவன் நான் ஒழுங்காகவே தூங்க மாட்டான், அவனை நல்லா தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவர்கள் எங்கே செல்கிறார்கள்? அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேர் ஆர் தே கோயிங்? வேர் ஆர் தே கோயிங்? ஸோ வேர் ஆர் தே கோயிங் அப்படின்னா அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க. ஓகேவா? ஸோ கோயிங் அப்படின்னா போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இவன் தான் என்னை ஏமாற்றினான். என்னை ஏமாத்தினான்னு சொன்னால அது இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹீ இஸ் த ஒன் ஹூ சீட்டட் மீ. ஹீ இஸ் த ஒன் ஹூ சீட்டட் மீ. ஹீ இஸ் த ஒன் அப்படின்னா இவன் தான். யாரு? ஹூ சீட்டட் மீ, என்னை ஏமாத்தினது. ஹீ இஸ் த ஒன் ஹூ சீட்டட் மீ. ஓகேவா? ஸோ சீட்டட் அப்படின்னா ஏமாத்தினா, முன்னாடி நடந்தது, பாஸ்ட் டென்ஸ், அதனால சீட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கார் உன்னுடையதா? இந்த கார் உன்னோடதா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இஸ் திஸ் கார் யோர்ஸ்? இஸ் திஸ் கார் யோர்ஸ்? இஸ் திஸ் கார், இந்த காரு, யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா, இந்த கார் ஒன்று தான். இஸ் திஸ் கார் யோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அவளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு அவளை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹீ வாண்ட்ஸ் டு see her. ஹீ வாண்ட்ஸ் டு see her அப்படின்னா அவன் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ வாண்ட்ஸ் டு see her. இதுவே அவன் முன்னாடி பார்க்கணும்னு நினச்சான், முன்னாடி அவளை பார்க்கணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ வாண்டட் டு see her. ஹீ வாண்டட் டு see her. வாண்டட் அப்படின்னா முன்னாடி விரும்பினான், அதனால ஹீ வாண்டட் டு see her. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இதை பற்றி இன்னும் சில தகவல்கள் வேணும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். ஐ நீட் அப்படின்னா எனக்கு வேணும். என்னது? மோர் டீட்டெயில்ஸ், இன்னும் தகவல்கள். அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஓகேவா? ஸோ ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். அதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் வீட்டிற்குள் நுழைகிறேன். நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். ஐ எம் ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்குனால ஜஸ்ட். ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் அப்படின்னா நுழையிறது. ஓகேவா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு கொஞ்சம் கேக் எடுத்து வருகிறேன். நான் உனக்கு கொஞ்சம் கேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். ஐல் கெட் யூ அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வரேன், நான் வாங்கிட்டு வரேன், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு ஐல் கெட் யூ சம் கேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கிறது? சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ சாப்பாடு நம்ம சர்வ் பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஹவ்ஸ் த ஃபுட். ஹவ் இஸ் த ஃபுட். ஹவுனா எப்படி, ஹவ் இஸ் அப்படின்னா எப்படி இருக்குது, எனது சாப்பாடு. ஸோ த ஃபுட். ஹவ் இஸ் த ஃபுட். சாப்பாடு எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 4 மணிக்கு அங்கே இருப்பேன். கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லுனா நான் 4 மணிக்கு நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I'll be there at 4 o'clock. I'll be there at 4 o'clock. I'll be there அப்படின்னா நாங்கள் இருப்பேன். ஸோ ஃப்யூச்சர், இனிமேல் இதுக்கப்புறம் நடக்க போகுது, நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ I'll be there, நான் அங்கே இருப்பேன். எப்போ? 4 மணிக்கு. at 4 o'clock. ஸோ டைமுக்கு முன்னாடி at தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ I'll be there at 4 o'clock. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் 10 நிமிடத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும். நம்ம 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We must finish the work in 10 minutes. We must finish the work in 10 minutes. We must finish அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முடிக்கணும். என்னது? the work, வேலையை. We must finish the work
இன் 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 நிமிஷத்தில். ஓகேவா? ஸோ வி மஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க் இன் 10 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முன்பு மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. முன்னாடி மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There will be no issues like before. There will be no issues like before. There will be no issues அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. லைக் பிஃபோர் அப்படின்னா முன்னாடி மாதிரி. ஓகேவா? ஸோ லைக்னா மாதிரி, பிஃபோர்னா முன்பு, முன்பு மாதிரி. There will be no issues like before. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக அவனாக தான் இருக்க வேண்டும். இதை செஞ்சது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட் மஸ்ட் பி ஹிம். இட் மஸ்ட் பி ஹிம். இட் மஸ்ட் அப்படின்னா மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக. ஸோ இட் மஸ்ட் பி ஹிம் அப்படின்னா இது அவனாக தான். ஹிம்னா அவன், இது அவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இட் மஸ்ட் பி ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த நேரம் அவன் ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருந்தான். நான் பேசுகிறப்ப அவன் கவனிக்கல, அந்த நேரம் அவன் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹி வாஸ் பிளேயிங் கேம்ஸ் ஆன் தட் டைம். ஹி வாஸ் பிளேயிங் கேம்ஸ் ஆன் தட் டைம். ஹி வாஸ் பிளேயிங் கேம்ஸ் அப்படின்னா அவன் கேம் விளையாடிட்டு இருந்தான். ஆன் தட் டைம் அப்படின்னா அந்த நேரம், அந்த டைம் அவன் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ். அவன் இப்போ கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் பிளேயிங் கேம்ஸ். ஓகேவா? அப்படி சொல்லணும். ஸோ அப்போ விளையாடிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஹீ வாஸ் பிளேயிங் கேம்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் அவனுடன் இன்னொருவரும் இருந்தார். நான் வீட்டுக்கு போகிறப்ப அவன் கூட இன்னொருத்தரும் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There was one more person in the house with him. There was one more person in the house with him. ஸோ there was one more person அப்படின்னா இன்னொருத்தரும் இருந்தாங்க எங்கள் வீட்டில். இந்த ஹவுஸ் வீட்டில் இன்னொருத்தரும் இருந்தாங்க. வித் ஹிம் அப்படின்னா அவனோட வீட்டில் இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. there was one more person in the house with him. ஸோ அவனோட வீட்டில் இன்னொருத்தனும் இருந்தாங்க. ஓகேவா? சாப்பாடு எப்படி இருந்தது? ஸோ நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ். சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி குரூப்பாக லேர்ன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.